குரோம்பேட்டை நாகல்கேணி ஆதி திராவிட நலத்துறை மேல்நிலைப் பள்ளியில் 1,00,000 ரூபாய் செலவில் ஸ்மார்ட் வகுப்பறை அமைத்து தந்த முன்னாள் மாணவர்கள். சென்னை அடுத்த குரோம்பேட்டை நாகல்கேணி அரசு ஆதி திராவிட நலத்துறை மேல்நிலைப் பள்ளியில் 1998 முதல் 2000 ஆண்டு வரை படித்த முன்னாள் மாணவர்கள் தெய்வ சிகாமணி, கர்ண மகாராஜன், அருண், பாரதி, உதயகுமார், ஜூலி, வினோலியா, ஏழுமலை, திருமாறன் உட்பட பலர் ஒன்றாக இணைந்து தாம் படித்த பள்ளிக்கும் படிக்கும் மாணவர்களுக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என எண்ணி 1,00,000 ரூபாய் செலவில் ஸ்மார்ட் வகுப்பறை வழங்கும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தலைமை விருந்தினராக பள்ளியின் தலைமை ஆசிரியர் பாலசுப்பிரமணியம் மற்றும் சீனிவாசன், ராஜசேகரன், ஜெயந்தி, ஜெசி சாந்தகுமாரி, சமூக ஆர்வலர் பலராம், கணித ஆசிரியர் ராமசாமி, அறிவியல் ஆசிரியர் வைரக்கண்ணு, சிறப்பு அழைப்பாளர்கள் காவல் உளவுத்துறை ஆய்வாளர் விநாயகம், விசிக கட்சி ராஜவேலு, வழக்கறிஞர் தணிகைமணி, இளங்கலை ஆசிரியர் டெல்லிபாபு, சத்தியமூர்த்தி கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு குத்துவிளக்கேற்றி ஸ்மார்ட் வகுப்பறையை திறந்து வைத்து மாணவர்களுக்கு தங்களது வாழ்க்கை தரம் உயரவும் மற்றும் சமூகத்தில் பண்புடன் வாழ கல்வி ஒன்றே சிறந்தது என பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். தலைமை ஆசிரியர் பாலசுப்பிரமணியன் முன்னாள் மாணவர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். முன்னாள் தலைமை ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். என் பேர் தலிதா. இந்த பள்ளியில் அரசு மேல்நிலை பள்ளி நாகல்கேணியில் நான் 98லேருந்து 2000 வரை உள்ள ஆண்டுகளில் நான் பயின்ற இந்த பள்ளியில் இப்பள்ளியில் பயின்றதில் நான் பெருமை கொள்கிறேன். நான் இப்போது ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கேன். அதுக்கு பெருமை சேர்த்தது இப்பள்ளி தான். இப்பள்ளிக்கு நாங்கள் எல்லா மாணவர்கள் சார்பாக ஒரு நலத்திட்டம் பண்ணியிருக்கோம். அதே ஸ்மார்ட் கிளாஸ் ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கோம். அது எங்களுக்கு ரொம்ப பெருமையை சேர்க்குது. பெருமையாகவும் நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். வணக்கம், என்னுடைய பெயர் ஜூலி மரியா. குரோம்பேட்டை அரசினர் மேல்நிலை ஆதி திராவிடர் பழங்குடியினர் மேல்நிலை பள்ளியில் படிச்சிருக்கேன். இந்த ஸ்கூல் வந்துட்டு நாங்கள் படிக்கும் பொழுது எந்த ஒரு வசதியும் இல்லாமல் இருந்தது. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் படிக்கும் பொழுது நாங்கள் இப்போ படித்து நல்ல பண்புகளோடு வளர்ந்திருக்கிறோம். அதுக்கு இந்த பள்ளிக்கு நன்றி செலுத்துகிறோம். அதன் கடமையாக இப்பொழுது நாங்கள் நன்றி கடனாக இப்பொழுது நாங்கள் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் பள்ளி மாணவர்கள் NITலாம் படிக்கிறாங்க, நீட்டு தேர்வுலாம் வந்துட்டு நல்லா படித்து மேலே வரணும், அதுக்காக வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ஏற்படுத்தி இருக்கிறோம். ஸோ இந்த பள்ளிக்கு நாங்கள் நன்றி செலுத்த விரும்புகிறோம் இந்த நேரத்தில். நன்றி. கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 ரூபா செலவில் நாங்கள் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் பண்ணியிருக்கோம். இது அதுக்கு முன்னாள் மாணவர்களும் இதே மாதிரி ஒரு முயற்சியில் எந்த இடத்துல இந்த மாதிரி வசதி வாய்ப்பு இல்லையோ இந்த வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க சொல்லி ஒரு முன்னுதாரணமாக எங்கள் பள்ளி தோழர்கள் 1998-2000 பேட்ச் மாணவர்கள் இதை நாங்கள் செஞ்சுருக்கோம். வருங்காலங்களில் முன்னாள் மாணவர்கள் இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயத்தை பண்ணணும்னு நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுருக்கோம். நன்றி. என் பேர் தெய்வ சிகாமணி, அட்வொகேட்டாக இருக்கேன். ஸோ இந்த பள்ளியில் தான் நாங்கள் படித்தோம். 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இங்கே தான் படித்தோம். நாங்கள் படிக்கிற காலகட்டத்தில் இங்கே எந்த வசதி வாய்ப்பும் கிடையாது. இன்றைக்கி இந்த வசதி வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு டெக்னாலஜி லெவலில் பின்தங்கி இருக்குது. அதுக்காக ஒரு முன்முயற்சியாக இதை நாங்கள் பண்ணியிருக்கோம். இன்னும் மென்மேலும் நிறைய முயற்சிகளும் எங்களுக்கு பின்னாடி வரவங்களும் பண்ணணுன்றதை நாங்கள் கேட்டுக்கிறோம்.